கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஸோ ஒர்க் வந்து 2 weeks leave. ஸோ அதனால் வந்து ஃப்ரான்ஸ் போகலாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு நான் ஃப்ளைட்லாம் போகிறதுக்கு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் ஏர்போர்ட் கார் பார்க்கில் நிற்கிறேன். ஸோ ஸோ காரையும் பார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து 3 டிஃப்ரெண்ட் கார் பார்க்ஸ் இருக்குது. நாட் 3 ஆக்சுவலி, 2 டிஃப்ரெண்ட், ஷார்ட் ஸ்டே அண்ட் லாங் ஸ்டே. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு மீன்ஸ் நாங்கள் எவ்வளோ தூரம் போகிறோம் மற்றது எவ்வளோ நேரம் நாங்கள் காரை பார்க் பண்ண போகிறோம்ன்றது இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஷார்ட் ஸ்டேயில் வந்து நாங்கள் கூட நாள் பார்க் பண்ணலாம். ஆனால் அது ஷார்ட் ஸ்டேயில் வந்து ப்ரைஸ் வந்து கூட. ஸோ நான் இப்போ வந்து ஷார்ட் ஸ்டே செகண்டில் வந்து நான் பார்க் பண்ணிட்டேன். ஸோ காய்ஸ், ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் நடந்து ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து கார் பார்க்லேயே வந்து அவங்க வந்து ஃப்ளைட் டைம் அண்ட் டிலேயோ எனிதிங் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூ காசல் ஏர்போர்ட். ஸோ லெட்ஸ் கோ டு த ஏர்போர்ட். Turn right. ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ நான் இப்போ ஃப்ரான்ஸில் நான் ஃப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பெரிய கியூ நிற்கிது. நாட் பெரியதுக்கு கொஞ்சம் கியூ. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். இப்போ செக்இன் பண்ணி உள்ளே வந்துட்டேன். செக்இன் பண்ண மட்டும் ஒட்டே சூஸ்னா தான். பிகாஸ் ஏனெண்டா வந்து நான் பாரிஸுக்கு தான் போகிறேன், ஃப்ரான்ஸுக்கு. பட் ஆனால் என் வீசா வந்து ஜெர்மனிக்கு தான் எடுத்துருக்கேன். ஏன்னா ஜெர்மனி தான் லாங் டைம் வீசா தருவாங்க. ஸோ அந்த இதால் எனக்கு வந்து நான் இப்போ ஜெர்மனிக்கு வீசா எடுத்தால எனக்கு 6 months தந்துருக்காங்க. இதே பாரிஸ் எடுத்தால் 1 month or 3 months தந்துருவாங்க, டிபெண்ட்ஸ். ஸோ அதான் வந்து நான் ஜெர்மனிக்கு எடுத்துனேன். ஸோ எல்லோரும் வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் எந்த கண்ட்ரிக்கு போவோமோ அந்த கண்ட்ரிக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போகணும். அது இப்போ இந்த மாதிரி யூரோப்புக்கு போகலாமெண்டு கூகுள்லேயும் பார்த்தேன். அவங்க 50-50 சொல்லியிருந்தாங்க. டிரெக்டாகவும் வேறு கண்ட்ரிக்கு போகலாம், இல்லாட்டி வந்து நாங்கள் வந்து ஜெர்மனி தான் ஃபர்ஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாலேயே வந்து நேற்று நைட்லேருந்து ஒட்டி ஜோஸ்னர் ஒழுங்காக தூங்கவும் இல்லை. அதே மாதிரி செக்இனில் வரைக்கும் வந்து செக்இன் பண்ணி அப்புறம் செக்இன் கவுண்டரில் வந்து அவங்க வந்து ஒரு லேடி தான் இருந்தவங்க. அந்த லேடிக்கு நான் பாஸ்போர்ட்டை கொடுக்க அவங்க வீசாவை பார்த்துட்டு அவங்களோட கொலிகிட்ட கேட்குறாங்க, இவர் வந்து பாரிஸுக்கு வந்து போகலாமா டிரெக்டாக. ஏன்னா அவங்க சொன்னாங்க ஐயா போகலாமான்னு சொல்லி. அப்பா நிம்மதியாக இருந்துச்சு. அப்பா சாமி ஆளை விடுங்கடான்னு சொல்லி ஒரு மாதிரியாக உள்ளுக்கே ஏமாந்தாச்சு. அது பத்தாதுண்டு செக்இனில் வந்து ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் புக் பண்ணியிருந்தேன். ஹேண்ட் லக்கேஜ் வந்து 12 கிலோகிராம் தான் சரியாக அளந்து எடுத்துகிட்டு வந்து நான் கடைசியில் சொல்லிவிட்டாங்க லக்கேஜ் சைஸ் வந்து பெருசு. அதால் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 62 பவுண்ட், நியர்லி 62 பவுண்ட் வந்து பே பண்ணி தான் உள்ளுக்கே வந்திருக்கணும். இப்போ ஸோ சேட். ஓகே வாங்க உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். But guys, let's go to the gate number, but they did not give anything yet. அவங்க இன்னும் கேட் நம்பர் சொல்லல. ஸோ பட் நான் போகிறேன், போர் அடிக்குது எனக்கு அங்கே நிற்கிறதுக்கு. ஸோ கேட்டுக்கு போகிறேன்னு பார்ப்போம் என்ன நம்பர் அங்கே போனால் அப்புறம் தெரியும். ஹலோ காய்ஸ், ஒரு மாதிரியாக ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கு வந்து சரியான ஹெவி விண்ட் இன்றைக்கி. ஸோ ஐ திங்க் நான் நினச்சேன் ஃப்ளைட் வந்து இன்றைக்கி ஃப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட முடியும். பயங்கர விண்ட். அந்த விண்ட் வந்து என்னையே தள்ளிச்சுது. நான் வெளியில் லைன் நினைக்க ஃப்ளைட்டுக்கு வர்றதுக்கு லைன் நினைக்க வந்து அந்த விண்ட் வந்து எங்களையே தள்ளிச்சுட்டு செய்ய. ஸோ லெட்ஸ் சீ. நான் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு அடுத்த வீடியோ போகிறேன். பாய். ஃப்ரான்ஸுக்கு வந்தாச்சு. போர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் லக்கேஜ் எடுக்க போய் கொண்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. இந்த லக்கேஜ் வந்து 31 ட்ராயலில் நிற்குது. ஸோ 3100 ரூபாய்க்கு தான் நான் போய்கிட்டுருக்கேன். லெட்ஸ் கோ. இருக்கிறதுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க லைனில். இன்னும் ஒரு லக்கேஜ் கூட வரையில.
மாதிரியா வந்து ஏதாச்சும் லக்கேஜ் எடுக்கவே நேரம் போச்சு ஃப்ரான்ஸுக்கு வந்தாச்சு காய்ஸ். ஸோ லெட்ஸ் கோ.